ஃபர்ஸ்ட் 100 கிராம் சுத்தமான நெய்யை ஊத்தி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, கசகசா, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இப்போ பச்சை ஸ்மெல் போயிட்டு இந்த ஸ்டேஜ்ல ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம். அடுத்தது மல்லி இலை, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ ஒரு தேங்காவை முழுசா பால் எடுத்து வச்சிருக்கோம், அதை அப்படியே தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா மேல வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை குறைச்சி லோ ஃப்ளேம்ல வச்சு சாப்பாடு தம் போட்டு நெய் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா மீல் மேக்கர் குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 100 ml எண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துப்போம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிட்டு இப்போ நம்ம ஒரு 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துப்போம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். புதினா, கொஞ்சம் மல்லி இலை. இதுல நம்ம வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். கொதிச்சிட்டு இப்போ நம்ம தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்க மீல் மேக்கர் சேர்த்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செட் ஆயிருக்குன்னு ஓபன் பண்ணி பார்ப்போம். குழையாம நல்ல அரிசி எல்லாம் முழுசா நல்லா வெந்து வந்து நெய் சாதம், மீல் மேக்கர் கிரேவியும் கை பச்சடியும் ரெடி ஆயிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பார்க்கலாம். மாறனோட ஃபேவரட் கீ ரைஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவான். மரக்குடி நல்லா இருக்கா? சூப்பர்.